மார்னிங் எழுந்த உடனே என் மனசில் எப்பயுமே தோன்றது இன்றைக்கி ஹெல்த்தியான ஃபுட்டு என்ன சமைக்கலாம் அப்படின்னு தான். வரகரிசி திணையரிசி ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு கூழ் தான் பண்ண போகிறேன். முதல்ல நான் கொஞ்சமாக திணையரிசி எடுத்து ஒரு கப்பு ஊற வச்சுக்கிறேன். ஆடி மாதம்னாலே மனசுக்கு முதல்ல நினப்பு வர்றது கூழ் தாங்க. அதுவும் ராகி கம்பு போட்டு கூழ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கூழ் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஒரு சின்ன கப்பால் அளந்து திணையரிசி எடுத்து ஒரு பவுலில் போட்டிருக்கேன். அதில் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். திணையரிசியை டைரெக்டாக தண்ணி விட்டு அப்படியே ஊற வைக்க வேணாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை அப்புறமா ஊற வச்சுக்கலாம். அரிசியை இது மாதிரி விரலால் தேய்ச்சி நல்லா கழுவுனோம்னா இன்னும் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுங்க. பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு தண்ணியோட கலரு. இதை நல்லா கொட்டிட்டு திருப்பி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ கிளியரான வாட்டரில் வச்சுருக்கேன் பாருங்கள் அரிசியை. அடிக்கனமான பாத்திரம் இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க. நான் மெஷரிங் கப்பில் இருக்கிற மாதிரி இந்த பாத்திரத்தில் அளவு கூட இருக்குங்க. 1.5 லிட்டர் தண்ணி விட்டுட்டு இப்போ நான் மூடி வச்சிடுறேன் தண்ணி சூடாகிறதுக்காக. ராகி பவுடர் எடுத்துக்கிறேன். அதை கேழ்வரகு மாவு 100 ml கப்பால் அளந்து எடுத்துக்கிறேன். 2 கப்பு எடுத்துக்கிறேன். நான் 200 ml அளவுக்கு எடுத்துக்கிறேன் ராகி பவுடரை. 50 ml அளவுக்கு நான் கம்பு மாவு சேர்த்துக்கிறேங்க. அணிலோட கம்பு மாவு தான் சேர்த்துக்கிறேன். அணில் பிராண்டு தான் எங்கிட்ட இருக்குது. இந்த மாவுக்கு திட்டமாக தண்ணியை ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்க போகிறேங்க. டைரெக்டாக அப்படியே கொதிக்கிற தண்ணியில் போட்டு மாவு போட்டு கிளறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லைங்க. அவசரத்தில் மார்னிங்கில் குக் பண்ணும்போது இது மாதிரி ஈஸியாக தான் நான் குக் பண்ணுவேன். உருண்டை இல்லாமல் இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க தோசை மாவு பதத்துக்கு. மார்னிங் டைமில் அவசரத்துக்கு கூழ்லாம் பண்ணும்போது இது மாதிரி ஈஸியாக பண்ணிடலாங்க கரைச்சி எடுத்து. இப்போ மாவை சூப்பராக கரைச்சி எடுத்தாச்சுங்க. ஏதாவது 1-2 உருண்டை இருந்தால் கூட நல்லா கரண்டியை விட்டு கரைக்கும் போது அதுவும் உடஞ்சி போயிருங்க. இது மாதிரி நல்லா கரைச்சி விட்டுடலாம் இருந்தால் கூட. இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க, கூழே பண்ண தெரியாது அப்படின்றவங்க கூட இதை பார்த்து ஈஸியாக பண்ணிடலாங்க. நான் திணையரிசியோட அளவு சொல்ல மறந்துட்டேன். நான் திணையரிசியோட அளவு 50 ml அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் வச்ச தண்ணி நல்லா கொதிச்சிருச்சிங்க. மாவு காய்க்கிறதுக்குள்ளே வரகரிசியும் போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க சாதம் வேகிறதுக்காக. அதுக்குள்ளே சைடிஷ் நான் ரெடி பண்ணிடுறேன். இன்றைக்கி நான் வழுதுனங்காய் தான் எடுத்திருக்கேன். 3 காய் எடுத்திருக்கேன். நீளமான பச்சை கத்திரிக்காய் தாங்க. தண்ணியில் கட் பண்ணிவிட்டு போட்டு வச்சுருக்கேன் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதை ஒரு தாளிப்பு போட்டுடுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க கத்திரிக்காய் வதக்கிறதுக்காக. கொஞ்சமாக சோம்பு கடலைப்பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக நாட்டுக்கடுகும் போட்டு பொரிய விட்டுக்கிறேன். கட் பண்ண கொஞ்சம் சின்ன வெங்காயம், தட்டின பூண்டு ஒரு 4-5 பூண்டு பல் போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கட் பண்ணியிருக்கிற கத்திரிக்காயையும் இப்போது பூண்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய்க்கு தேவையான மஞ்சப்பொடியை கொஞ்சமாக சேர்த்துட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த கத்திரிக்காவுக்கு தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கத்திரிக்காய் பொரியல் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தண்ணி இல்லாமல் சமைக்கணும் ஒரு பொரியல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வைக்கணுங்க. இப்போ மூடி வச்சு நம்ம பொரியல் பண்ணும்போது இந்த மூடியில் வர ஆவிப்பட்டு அதுலேயே காய் சூப்பராக வெந்துருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். திணையரிசியை வேக வச்சுருந்தோம் கூழுக்காக. அந்த அரிசி வெந்துருச்சான்னு ஒரு புறம் செக் பண்ணிக்கிறேன். நான் நல்லாவே வெந்துருச்சு அரிசி. இப்போ சாதம் வெந்ததுமே ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுட்டு கரைச்சி வச்ச ராகி கம்பு மாவை இப்போது இந்த வெந்த சாதத்தோடு இப்போ சேர்த்துடுறோம். இது மாதிரி சேர்க்கும்போது கட்டி பிடிக்காதுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இப்போ மெல்ல மெல்ல கிளறி விட்டுடலாங்க. ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். பாத்திரம் அடி கனமான இருக்க பாத்திரத்தை வச்சுருக்கோம். அதனால் அடி பிடிக்க வாய்ப்பே இல்லைங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுடலாம் ஒரு தடவை. இந்த பாத்திரம் அடிகனமாக இருக்கிறதால அடியும் பிடிக்காதுங்க. இந்த பாத்திரம் வந்து நான் ஐக்கியாவில் தாங்க வாங்கியிருந்தேன். நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பாத்திரம். இன்றைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி 55 ரியால் என்னமோ அந்த பாத்திரம் வாங்கினேன் நான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி இந்த பாத்திரத்தோட ரேட்டு இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் போகும்போது 68 ரியால் போட்டிருந்தது. சேம் பாத்திரம் இருக்குது ஐக்கியாவில். கூழை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சிடுறேங்க மூடி போட்டு. இப்போது ஆல்ரெடி வேக வச்ச கத்திரிக்காய் எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சிங்க. கட் பண்ணி போட்ட பீஸ் ஒன்று கூட உடையலைங்க. நம்ம தண்ணி ஊட்டால் ரொம்பவே குழக்குழன்னு ஆகிட்டுருக்கோம். கூழ் சூப்பராக ஒரு புறம் வெந்துட்டுருக்குங்க. இப்போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கத்திரிக்காவுக்கு நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க.
வீட்டில் எப்பயுமே பொடிச்சு வச்சுருப்பேங்க முட்டைக்காக கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, சீரகம் அந்த தூளை கொஞ்சமாக அந்த கத்திரிக்காயோட சேர்த்துக்கிறேங்க ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ போட்ட பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பொரியலை எடுத்துடலாங்க. இப்போ சூப்பராக கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. முழு பூண்டோட இந்த கத்திரிக்காய் பொரியலை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். கூழ் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. வெந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வேக வச்சேன். அடி கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க பாத்திரம். நான் நடுவில் அப்பப்போ நான் எடுத்து கிளறி விட்டுக்கிறேங்க. இது மாதிரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாலுமே நான் நடுவில் ஒரு தடவை 2 தடவை இது மாதிரி கிளறி விட்டுப்பேங்க அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ சூப்பராக கூழ் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்ல மணமாக இருக்குது. காலையிலேயே இது மாதிரி கூழ்லாம் பண்ணும்போது வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக மார்னிங் டிஃபன் இதை தான் கொடுக்கணும். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு இப்போ கூழ் எடுத்துட்டேங்க. மொத்தத்துக்கே ஒரு 15 நிமிஷத்துலேயே கூழ் ரெடி ஆகிடுச்சு மார்னிங் டிஃபன். லஞ்ச் பாக்ஸ்க்காக இன்றைக்கி தக்காளி சாதம் ரெடி பண்ண போகிறேங்க. அதனால் 2 தக்காளியை எடுத்து சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கேங்க. தோல் உரிகிற அளவுக்கு வெந்தால் போதும். அந்த தோலை எடுத்துகிட்டு இப்போது மிக்ஸி ஜாரில் தக்காளியை சேர்த்தாச்சு. தக்காளி ஆறினோன்னு தாங்க தோல் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். 2 பூண்டு பல் கொஞ்சம் சோம்பு போட்டு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ கடாய் வச்சு கடாய் சூடானதும் தாராளமாக 3 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுட்டு கூடவே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். நான் கடலைப்பருப்பு கடுகு நல்லா பொரிஞ்சு கலர் மாறினதுமே அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 3 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், பூண்டு பல் கொஞ்சமாக ஒரு 4-5 வாசனைக்காக அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுமே அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் இப்போ வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுமே அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் போட்டுடுறேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா வேக வைக்கலாம். அந்த தக்காளி பேஸ்ட்டை தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டில் இருக்க தண்ணியே போதுமானதுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது இந்த தக்காளி பேஸ்ட்டு இப்போ 2 பேருக்கு தேவையான சாதம் மட்டும்தாங்க கிளற முடியும். நான் அதனால தான் 2 தக்காளி போட்டிருக்கேன். ஒருத்தவங்களுக்கு 1 தக்காளின்ற அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ தான் உப்பு நான் போடுறேன். நான் இப்போ சாதத்துக்கு தேவையான கருவேப்பிலையும் சேர்த்துடலாங்க. கருவேப்பிலை எடுக்கும்போதே அதோட கொத்து கொஞ்சம் வந்துருச்சுங்க. அதையும் எடுத்து தூரம் போட்டுட்டேன். நம்ம எடுத்து அவசரத்துக்கு அலசும் போது எப்படியாவது அந்த கருவேப்பிலை தண்டும் கையோடு சேர்ந்து வந்துடுது. இப்போ தக்காளி சட்னியை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கறி மசாலா பொடி போட்டுக்கலாங்க. நல்லா சட்னி வற்றி வந்ததும் இதில் சாதத்தை போட்டு கலரலாங்க. தேவைன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையுமே இந்த சட்னியை வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதம் நான் உதிரியாக வடித்து ஆற வச்சு வச்சுருந்தேங்க, பச்சரிசி சாதம். இப்போ அந்த சட்னியோட போட்டு நல்லா கிளறிடலாம். இப்போ சாதத்துக்குன்னு நான் எண்ணெய் எதுவுமே ஊற்றலைங்க. தக்காளி சட்னி தாளிக்கும் போதே எண்ணெய் ஊற்றி நிறைய தான் தாளித்தேன். அதனால் உப்பு பத்தலை. இப்போது ரைஸுக்கு அதில் உப்பு சேர்த்து கொஞ்சமாக மல்லித்தழையும் சேர்த்து கிளறிக்கலாம் ரைஸை. தக்காளி தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி தக்காளி சாதம் பண்ணால் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்குங்க. லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கும் நம்ம கட்டி கொடுக்கும்போது மீதம் இல்லாமல் எடுத்துகிட்டு வருவாங்க. தக்காளி தோல் எடுத்து வைக்கும்போது கூட கொஞ்சம் ரைஸையும் சேர்த்து எடுத்து வச்சுருவாங்க தெரியாமல். அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணால். இப்போ லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி தக்காளி சாதம் மட்டும்தான் லஞ்சுக்கு பண்ணுறேன். தயிர் சாதம் பண்ணலை. போதுமான அளவுக்கு தக்காளி சாதம் எடுத்து வச்சுக்கிறேன். உப்பு இருக்குன்னு கரெக்டாக செக் பண்ணியாச்சு. உப்பு கரெக்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது தக்காளி சாதம். இப்போ தக்காளி சாதத்தை பேக் பண்ணியாச்சுங்க. கத்திரிக்காய் பொரியலை 2 பாக்ஸில் பேக் பண்ண போகிறேன். மார்னிங் கூழுக்கும் கத்திரிக்காய் பொரியல் தான், ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் கத்திரிக்காய் பொரியல் தான். அதனால் 2ஆக பேக் பண்ணி வச்சாச்சு. இப்போ கூழை கரைச்சிக்கிறேன். ரெடி பண்ண கூழை நல்லா ஆற வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். அரிசி பயிர் நல்லா முளைச்சி போயிருக்குங்க. இதை கொஞ்சம் தக்காளி வதக்கின வானலில் கொஞ்சமாக போட்டுட்டு தண்ணி தெளித்து வேக வச்சுட்டு அதுக்குள்ளே கூழை கரைச்சிக்கிறேன். அப்படியே கூழில் தயிரை போட்டு நான் உடனே கரைக்க மாட்டேங்க. மிக்சியில் போட்டு தயிரை கொஞ்சம் தண்ணி தெளித்து ஓட்ட விட்டுட்டு அப்புறமா தான் கூழில் இது மாதிரி சேர்த்துப்பேன். கூழுக்கு தேவையான உப்பையும் இப்போ சேர்த்துடுறேன். 1 நிமிஷம் மிக்ஸி ஜாரில் தயிரை போட்டு இது மாதிரி ஓட்டி நம்ம சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த திரியாக இருக்காதுங்க. மார்னிங் டைமில் அவசரத்தில் நம்ம கூழெலாம் கிளறி கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். மிக்சியில் இது மாதிரி போட்டு நம்ம கொடுக்கும்போது இப்போ சூப்பராக தயிரோட நம்ம கூழை மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கூழ். அதனால் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கூழ் நான் கலரும் போதே ரொம்பவே வாசனையாக இருக்குது. கம்பு, கேழ்வரகு, திணையரிசி எல்லாம் சேர்த்துருக்கிறதால இப்போ வெங்காயம் போட்டால் எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கூழை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நான் இப்போ
இப்போ கூழில் சின்ன வெங்காயம், மாங்காய், கொஞ்சமாக பச்சை மிளகாலாம் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி மாங்காய் இல்லை, அதனால் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ மார்னிங் டிஃபனுக்கு கூழ் தான் பேக் பண்ண போகிறேங்க. பாக்ஸில் இப்போ கூழ் எடுத்து வச்சுக்கிறேன் மார்னிங் டிஃபனுக்கு. மார்னிங் டிஃபனும் இப்போ கூழ்ன்றது ரொம்ப ஹெல்த்தி தாங்க. இப்போ ஆஃபீஸில் எப்போ டைம் இருக்கோ ஃப்ரீயாக ரிலாக்ஸாக சாப்பிட்டுப்பாங்க. இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்தா. பேலன்ஸ் இருக்கிறது பொரியல் மட்டும்தாங்க, ஒரே ஒரு பொரியல். இப்போ கடாயில் தக்காளி வதக்கினதில் கொஞ்சமாக பாசிப்பயிரை தண்ணி தெளித்து வேக வச்சுருந்தேன். அந்த பாசிப்பயிரோட கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லித்தழையும் சேர்த்துட்டு ஒரு முட்டையில் கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த பாசிப்பயிரோட சேர்த்துட்றேன். பாசிப்பயிறு நல்லா ஒரு நைட் ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருந்த பாசிப்பயிரை தான் கொஞ்சமாக எடுத்து போட்டு பொரியல் பண்ணுறேன். கொஞ்சமாக இந்த முட்டையோட பெப்பரும் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாசிப்பயிறு முட்டையோடு சேர்த்து பொரியல் பண்ணும்போது நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மாதிரி முட்டை பொரியல் பண்ணால். லஞ்சுக்கு 2வது பொரியலும் ரெடிங்க, முட்டை பொரியல். இப்போ இதையும் பேக் பண்ணிக்கிறேன் நான். இப்போ சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு கிட்ஸுக்கு, அதனால் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணுற வேலை இல்லைங்க. இப்போ ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். இப்போ ஹெல்த்தியான லஞ்சை நான் பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கி. நம்ம சேனலில் வர எல்லா வீடியோக்களையுமே தொடர்ந்து செக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே.